நம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? ஆமென். எதுக்கு வந்தார்னு பாத்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். யார் இழந்து போனதை? அப்போ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கிறது, ERV டிரான்ஸ்லேஷன், ஈஸி டு ரீட் வெர்ஷன். ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒரு தமிழ் பைபிள் இருக்குது. அந்த தமிழ் பைபிளை பாருங்க. இந்த வசனம் இப்போ வாசித்த அந்த வசனம் என்னவா போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, மனிதகுமாரன் இழந்து போன மனிதர்களை கண்டு அவர்களை மீட்கவே வந்திருக்கிறார். ஆமென். இழந்து போன மனிதர்களை கண்டு, இழந்து போன நம்மை கண்டு, நம்மை பார்த்து அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஆமென். மனிதன் எதையெல்லாம் இழந்தான், ஆமென், அதைத்தான் மீட்டுக் கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இழந்து போன காரியத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்துக்கு தான் நம்ம போனோம். ஆமென். ஆதியாகமத்துல அவர்கள் என்ன இழந்தாங்களோ அதை மீட்பதற்காக இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். அதனால்தான் வாசித்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த இடத்துல நான் பார்க்க ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுவரையிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எப்ப ஆண்டவர் வருவாரு, அவரோடு கூட நம்ம எப்ப பேசலாம் என்ற அந்த உறவாடுகிறதை, அந்த உரையாடுகிறதை, அந்த அன்பின் ஐக்கியத்தை அவர்கள் அனுதினமும் அனுசரித்து வந்தார்கள். இந்த நாள்ல நீங்க பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை மீறினது மாத்திரத்திலே, அந்த உடன்படிக்கை மீறினதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, உறவிலே ஒரு முறிவு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உறவில் என்ன வந்துருச்சு? ஒரு முறிவு வந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது பிள்ளை என்ற உறவையும் அதிகாரத்தையும் இழந்தோம். முதலாவது மனிதன் இழந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை என்ற உறவை இழந்தார்கள். ஆமென். பிள்ளை என்ற உறவை இழந்தது மாத்திரமல்ல, அதிகாரத்தையும் இழந்தார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இழக்கப்பட்டது. ஆதாம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்தான். அவனுக்கு பல காரியங்களில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவன் நாவில அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவனை பிள்ளை என்ற அதிகாரத்தை ஒன்று கொடுத்து வைத்திருந்தார். அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை, அந்த உறவை முதலாவது நாம் இழந்தோம். ஆமென். என்ன சைலண்டா இருக்கிறீங்க? ஆமாவா இல்லைங்களா? முதல் மனிதன் ஆகிய நாம், ஆதாம் இழந்த முதல் காரியம், ஏதேன் தோட்டத்தில் நாம் இழந்த முதல் காரியம், உறவை இழந்தோம். பிள்ளை என்ற உறவை இழந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்தோம். அதை மீட்டு தருவதற்காய் இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இழந்து போன முதல் காரியம் பிள்ளை என்ற உறவை நாம் இழந்ததுனால அதை மீட்டு தரும்படியா இயேசு வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ, ஆமென், ஹல்லேலூயா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் அப்படியாக இருந்து அவர் இருக்கிற விதமாகவே நம்மை தேடி வந்தார். அவர் சொந்தமான நாமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம். அப்பொழுது 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு நமக்காய் இந்த உலகத்தில் வந்து எனக்காய் மரித்தார், எனக்காய் தன் ஜீவனை கொடுத்தார். எனக்காக இருப்பவர் இயேசு. நான் இழந்து போனதை திரும்ப தருவதற்காய் என்னை தேடி வந்த இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. இழந்து போன அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை புதுப்பிக்கும்படியாய், திரும்ப தரும்படியாய் இயேசு நமக்கென்று அவர் நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, நாமம் இயேசு எனக்காய் விடுதலை கொடுக்க வல்லவர், இயேசு எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர், அவர் நாமத்திலே வல்லமை உண்டு, அவர் நாமத்திலே ஜீவன் உண்டு, அவர் நாமத்திலே அதிகாரம் உண்டு என்று விசுவாசித்து அது உள்ளத்திலே அவள் ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அதை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவர் தமது பிள்ளைகளாக அவர்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிறார். ஏன்னா
அவர் எல்லோருக்கும் ஆண்டவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏதோ தனிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவரா அல்ல, இந்த உலகத்திற்கு அவர் ஆண்டவரா இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார், இந்த உலகத்தை அவர் உருவாக்கினார். ஆதாமை இந்த உலகத்திலே தமது சாயலை கொடுத்து, தமது ரூபத்தை கொடுத்து, தமது ஜீவனை கொடுத்து நம்மை உண்டாக்கி, தமது கரத்தின் கிரியைகளாலே நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அவரை பொறுத்தவரையிலே எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மீண்டுமாய் அந்த பிள்ளை என்ற அதிகாரம் வருகிறது. ஆமென். ஆதாம் பிள்ளை என்ற அதிகாரத்தை இழந்து போயிட்டான். ஆனால் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எனக்காக என் இயேசு மரித்தார், எனக்காக அவர் யாவையும் செய்தார், எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காய் பல பாடுகளை பட்டார், எனக்காக பல பாடுகளை பட்டு எனக்காய் யாவையும் சகித்து வெற்றி சிறந்தார். அவர் ஒருவரே உண்மையான தேவன், என் இயேசு ஒருவரே உண்மையான தேவன் என்று விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவள் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். பல வேளையில நாம் செய்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்ற அதிகாரத்தை மறந்தே போயிடுறோம். எனக்கா அதிகாரமா? அப்படியா அதிகாரமா? அது எந்த கடையில விக்குது? இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரமா? அது எங்க கிடைக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாருமே அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கிறோம். அந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே நாம் அதை மறந்து, பொல்லாத சத்ருவானவன் நம்மை சோதிக்கும் போது அந்த அதிகாரத்தை பெற்ற நாம் அதை மறந்து பொல்லாத சத்ருவானவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துக்கு நாம் பயப்படுறோம். அம்மா சொன்னாங்க, நீ சாட்சி சொல்லும் போது எனக்கு என்ன வருது? பயம் வருது. நமக்காய் இயேசு இருக்கிறார். ஆமென். நம்மை விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். அவர் நாமத்திலே வல்லமை உண்டு, அவர் ரத்தத்திலே வல்லமை உண்டு, அவர் வஸ்திரத்திலே வல்லமை உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று 100% விசுவாசத்தை பார்த்த கர்த்தர். ஆமென். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் விடுதலை கொடுப்பதற்கு உண்டான நாமம் இயேசுவின் நாமமா இருக்கிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை நாம் வைக்கும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நாம் மறந்து போக கூடாத ஒரே ஒரு காரியம், என் இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆமென். அது பொல்லாத சத்ருவானன் எதிர்த்து வந்தாலோ, சொப்பனங்கள் வந்தாலோ, பொல்லாத சத்ருவானன் பல விதத்துல நம்மை சோதித்தாலோ, நாம் நிமிர்ந்து நிறுத்து நாம் பேச வேண்டிய ஒரு காரியம், என் இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரத்தோடு நான் இருக்கிறேன். எனக்கு முன்பாய் நீ ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடு என்று பொல்லாத பிசாசை பேச வேண்டும். ஆமென். அதான் நம்ம பேசணும். வருஷம் வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கிறோம். டிசம்பர் மாசம் ஆனா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். படிச்சு முடிச்சுட்டு போயிடுறோம். அடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி திரும்ப வர அந்த வசனத்துக்கு, அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் நாமத்திலே வல்லமை உண்டு. பொல்லாத சத்ருவானவனை எதிர்த்து பேசுகிற வல்லமை அவர் நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆமென். இயேசு என்ற பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றாதான் அவர் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆமென். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளலனா அவர் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒரு பெரிய அதிகாரியோட பையன் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய அதிகாரியோட பையன் நான் இன்னாரோட பையன் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ஏன்? அவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை அவன் பெற்றிருப்பதனாலே. எங்க அப்பா இவர் தெரியுமா, எங்க அப்பா அவர் தெரியுமான்னு பேசுறாங்க இல்லைங்களா? அதை சொல்ல வர. இப்போ அவன் ஏன் அதை பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அவன் அவருடைய பிள்ளையா இருப்பதனாலே, அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பதனால அவன் பேசுறான். அதே பிள்ளை வீட்டுக்கு அடங்காம பல காரியங்களை செய்து அவன் துன்மார்க்கமாய் வாழும் போது, எந்த இடத்துலயும் அவனோட அதிகாரம், அவங்க பெற்றோர் சொல் பேச்சு கேட்காம அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறான்னு வச்சுங்களேன், அவனால அவங்க அப்பா இவரோட பிள்ளை நான் சொல்வதற்கு உண்டான அதிகாரத்தை அவன் இழந்து போறானா இல்லைங்களா? எங்கேயும் சொல்லவே முடியாது. ஏன்னா உறவிலிருந்து தன்னை முறித்து கொள்கிறான். ஆமென். இப்போ இளையகுமாரன் போறான், தன் தகப்பனுடைய சொந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றான், போறான். எந்த இடத்துலயுமே அவன் தகப்பனுடைய பெயர் அவன் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா அதிகாரத்தை இழந்து போனான். ஆமென், அல்லேலூயா. உறவை இழந்து போயிட்டான். நான் இவரோட பிள்ளைன்னு சொல்லி இருந்தானா ஒருவேளை அவனுக்கு நன்மை கிடைத்திருக்கும். ஆமா இல்லைங்களா? நான் இன்னாரோட பிள்ளை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன், இன்னைக்கு என்னோட நிலைமை இப்படியா போயிடுச்சு, நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேன்னு யார்கிட்ட சொல்லியிருந்தான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கும். பன்றி கூட்டத்தோடு இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஆனால் எந்த இடத்துலயும் சொல்லப்படல அவன் இன்னாருடைய பிள்ளை என்று அவன் எங்கேயுமே அவனை என்ன பண்ணல,
சொல்லிக் கொள்ளல. ஏன் சொல்லிக் கொள்ளல? அவன் வீட்டு விட்டு கிளம்பி வந்து அவன் இஷ்டப்படி வாழ்ந்ததுனால அந்த உறவு முறிக்கப்பட்டது. அது போல ஏதேனிலிருந்து ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையை நாம் மீறும் போது அந்த உறவை இழந்து போனோம். அவர் பிள்ளை என்று சொல்லுகிற அதிகாரத்தை இழந்து போனோம். அவர் நாமத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை பயன்படுத்துகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நாம் என்ன பண்றோம்? சத்ரு பொல்லாத பிசாசு நம்மை துரத்த நம் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். பயந்து ஓடுறோம். பயந்து என்ன பண்றோம்? ஓடுறோம். எதிர்த்து பிசாசை பேசுகிற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன்றதை மறந்து ஓடுறோம். நாம் மறந்து போகக்கூடாத காரியம், நான் இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரத்தை உடையவனா இருக்கிறேன். ஆமென். நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவேன். எப்ப பயன்படுத்த முடியும்னா, சத்ரு சோதிக்கும் போது, சத்ரு உங்களை நெருங்கும் போது அவனை பார்த்து நாம் பேச வேண்டும். மலைகளை பார்த்து நாம் பேச வேண்டும். மதில்களை பார்த்து நாம் பேச வேண்டும். அப்போதுதான் அந்த அதிகாரம் செயல்படும். ஆமென். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த இழந்து போன பிள்ளை என்ற அதிகாரத்தை, ஆமென், பிள்ளை என்ற உறவை, அதிகாரத்தை இழந்த நமக்கு மீண்டுமாய் அதை திரும்ப கொடுப்பதற்கு, அதை தன் மரணத்தினாலே தன் உயிர்த்தெழுதினாலே மீண்டுமாய் நமக்கு பெற்றுத்தர இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் தேடி வந்த நோக்கம் நமக்கு மீண்டுமாய் தமது பிள்ளை என்ற அங்கீகாரத்தை கொடுப்பதற்காய். ஆமென். அதற்காக நம்மை தேடி வந்தார். இரண்டாவது காரியம், நாம் இழந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது மீண்டுமாய் நம்ம இந்த ஈஸி டு ரீட் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம வாசிச்சு பார்க்கலாம். உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன், அதோடு உன் பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் பிள்ளையின் காலை நீ கடிப்பாய், அவர் உன் தலையை நசுக்குவார். உன் பிள்ளைக்கும் அவள் பிள்ளைக்கும் பகை உண்டாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் பகை உண்டாக்குவேன் சொல்லி இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது. ஆமென். இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்திரீயை பார்த்து பெண்ணை பார்த்து சொல்றாரு, மனுஷங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவேன்? நானு பகை உண்டாக்குவேன். இப்போ பகை உண்டானா அந்த இடத்துல என்ன இழக்கப்படுகிறது? பகை உண்டாகிறது. பகை உண்டாச்சுன்னா அந்த இடத்துல என்ன இழக்கிறோம்? எதை இழக்கிறோம்? சமாதானத்தை இழக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை பெற்று தரும்படியா இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு பகை உண்டாக்குவதற்கு உண்டான காரியம் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்டது. அது நிர்ணயிக்கப்படும் போது இழக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமாதானத்தை ஆதாம் இழந்து போனான். ஐயோ, இனி என் வாழ்க்கை எப்படியா மாறுமோ தெரியலையே, என்னுடைய சூழ்நிலை எப்படியா மாறுமோன்னு தெரியலன்னு சொல்லி அவன் உள்ளத்துல எதை இழந்தான் என்றால் சமாதானத்தை இழந்தான். அந்த சமாதானம் தேசத்துல வந்தது. அந்த சமாதான இழப்பு அநேக மனிதர்களை ஆட்கொண்டது. ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல மனிதன் இழந்த ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தை இழந்து போனான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில பல வேளைகளிலே குடும்பத்தின் சூழ்நிலை மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே நடக்கிற போராட்டத்தின் மத்தியிலே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடக்கிற சூழ்நிலை மத்தியிலே அவள் இழந்து போகிற காரியம் சமாதானத்தை இழக்கிறார்கள். அந்த சமாதானத்தை இழக்கும்படியாய் பொல்லாத சத்ருவானன் பல காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தரோ அந்த சமாதானத்தை திரும்ப தருவதற்காய் நம்மை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாகும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, இந்த காரியத்தை செய்யும் போது இந்த ஜனங்கள் சமாதானத்தை இழந்தார்கள், ஆனால் இந்த சமாதானத்தை நான் மாத்திரமே திரும்ப தர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் சமாதானத்தை திரும்ப கொடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை கர்த்தர் ஒருவராலே, இயேசு ஒருவராலே திரும்ப கொடுக்க முடியும். அதனால அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாய் அந்த ஆக்கினையை அவர் சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை என்ன அழகா போட்டுருக்கு பாருங்க. அக்கிரம வாசிங்க அந்த வசனம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், என்னை தவிர வேறு ஒருவராலும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த சமாதான இழப்பை நான் தான் என்ன பண்ண வாழ்க்கையில அனுமதித்தேன், அதை என்னால் மாத்திரமே அதை திரும்ப எடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இயேசு தமது ரத்தத்தை நமக்காய் சிந்த வேண்டும். அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஆமென், அவர் சிலுவையில் சிந்தின தமது ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின தமது பரிசுத்த ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லையே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லையே, என் வாழ்க்கை இன்னும் போராட்டமா இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் என் சமாதானத்தை இழந்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரா என்று அவளோடு பல வேளையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இழக்கப்பட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடங்களிலே சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். அவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் தமது சமாதானத்தை நமக்காய் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். ஆமென். அவர் நாமத்திலே சமாதானம் உண்டு. ஏசாயா 9:6 கடைசி வார்த்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத சத்ருவானவன் அநேக குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறான். அநேக கணவன் மனைவியை உடைத்து கொண்டிருக்கிறான். அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை அநேக வேளையில அவன் உடைக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில சமாதானத்தை இழக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில சோதனை மிகுதியாக வரும்போது நாம் இழக்கிறது, அந்த சமாதானத்தை இழக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சமாதானத்தை இழக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சமாதானத்தை இழக்கிறோம், வாழ்க்கையில போராட்டம் வருது, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை, சண்டைகளும் சச்சரவுமாய் குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்போது எப்படியா இருங்க? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். ஒரு முறை சொல்லல, மறுபடியும் சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாருன்னா அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு முறை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, மீண்டும் மீண்டும் சொல்றேன், காது கொடுத்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஒரு முறை சந்தோஷமா இருங்கன்னா கேட்க மாட்டீங்க. எல்லா கவலையும் மறந்து ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்கன்னா யார் என்ன பண்றது இல்ல? கேட்கறது இல்ல. ஆண்டவர் என்ன பண்றார்? சொல்றார், சந்தோஷமாயிரு. என் சமூகத்துக்கு வரும்போது நீ உன் கவலையே இருக்கக்கூடாது. உன் கவலை இருந்துச்சுன்னா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நம்பிக்கையோட சமூகத்துக்கு வா. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சந்தோஷமாயிருங்க. உன் சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் யாவையும் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அது அடுத்த வசனம் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது, ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, என்னென்ன விண்ணப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்னென்ன வேண்டுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை என்னிடத்துல தெரியப்படுத்துங்க. என்னிடத்துல தெரியப்படுத்தி உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் யாவையும் செய்து முடிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். நாம என்ன பண்றோம்? தெரியப்படுத்துறோம், அதிலே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன என்கிட்ட ஒரு காரியத்தை விட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன்னு விட்டுருங்க. இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் ஒரு பெரிய கல்யாணம் வைக்கிறோன்னு வச்சுங்க. ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நான். நம்ம ஊர்லயே வந்து ஒரு பாய் இருக்கிறார். யார் அவரு? அக்ரம் பாய். அக்ரம் பாய் வந்து நல்லா பிரியாணி பண்ணுவார். அக்ரம் பாய் பிரியாணினாலே பயங்கர ஃபேமஸ் வெள்ளூர்ல. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க. அக்ரம் பாய் கிட்ட பிரியாணி ஆர்டர் கொடுத்துறோம். பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டு அக்ரம் பாய் பிரியாணி கரெக்டா பண்ணுவாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா தப்பு நம்ம மேலையா, யார்? அக்ரம் பாய் மேலையா? நம்ம மேல இல்ல, என் மேல. ஆமென். அக்ரம் பாய் ஃபேமஸான பிரியாணி பாய். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா செஞ்சிருவார். அக்ரம் பாய்கிட்ட பிரியாணி பொறுப்பு கொடுத்துட்டா அவர் பார்த்துப்பார். ஆரம்பத்திலிருந்து விறகு பத்த வைக்கிறதுல இருந்து அது தம் போட்டு நம்ம கிட்ட பிளேட்ல வந்து நம்ம சாப்பிடுற வரைக்கும் அவர் பார்த்துப்பார் அக்ரம் பாய். அப்ப அக்ரம் பாய்கிட்ட கொடுத்துட்டு விட்டுறணும். நம்ம என்ன பண்றோம்? அக்ரம் பாய்கிட்ட கொடுத்துட்டு அக்ரம் பாய் பத்த வைக்கிறாரா இல்லையான்னு பாக்குறோம். ஆமென்.
அப்புறம் அக்ரம் பாய் கரெக்டா அடுப்பு பத்த வைக்கிறாரா, கரெக்டா வெங்காயத்தை போடுறாரா, தாளிக்கிறாரா, எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய என்ன சொல்றது, டைம் தான் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், கொடுத்து விட்டுறணும். அது போல ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க. அது நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்சு அதை பத்தியே யோசிச்சு இருந்தோம்னா ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் கிரியை செய்கிறார். அதை யோசிச்சுட்டு இருந்தா இழந்து போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானத்தை தான் எழுந்துரும். ஆமென். ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களும் கூடிய ஜெபத்தினால் வேண்டியதில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவில் காத்துக்கொள்ளும். ஏன்னா ஆண்டவர் தெரியுது, நீங்க என்கிட்ட தரீங்க, ஆனா உங்க இருதயமும் சிந்தனையும் எதை பத்தி இருக்குதுன்னா இது நடக்குமா நடக்காதான் இருக்குது. என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி நீங்க என்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் என்கிட்ட தெரியப்படுத்துறீங்கன்னா, என்கிட்ட அதை விட்டுட்டீங்கன்னா, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு நிறைவா இருக்கும். ஆமென். நீங்கள் அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இழந்து போன சமாதானத்தை அவர் திரும்ப தர நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது சமாதானக்காரனா இருக்கிற இயேசுவிடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. அதை சுதந்திரிப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சுட்டார். சமாதான ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல போன சமாதானம் மீண்டுமாய் கிடைத்தது. அவர் சத்ருவோடு கூட யுத்தத்தை மேற்கொண்டு அதுல வெற்றி சிறந்து இழந்து போன அந்த சமாதானத்தை மீண்டுமாய் உண்டாக்கினார். அந்த உண்டாக்கின சமாதானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம் விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வேண்டுதலை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு நிரப்பப்படும். ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஏன் இன்னும் சமாதானம் எனக்கு வரலன்னா, இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு உயர்வு வருமா வராதா, என் வியாதி குணமாகுமா குணமாகாதா, அதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா சமாதானம் கிடைக்காது, சமாதானத்தை இழந்து போகிறோம். அதை யோசிக்காமல் அவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து நம் காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவர் தமது சமாதானத்தினாலே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை நிரப்புவார். ஆமென். மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, ஆதாமை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. ஆமென். இப்போ சாபம், இது என்ன ஆயிடுச்சு, பூமி சபிக்கப்பட்டது. அப்ப சாபத்துக்கு எதிரான ஒரு காரியம் என்னது, அப்போ இழந்து போனது என்னது, ஆசீர்வாதத்தை மனுஷன் இழந்தான். ஆமென். ஆசீர்வாதம் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமென். மூல பாஷைகளை நாம் பார்க்கும்போது பழைய எபிரேய மொழியில ஆசீர்வாதத்துக்கு உண்டான வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஷேக். கிரேக்க மொழியில புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான மூல பாஷை மக்காரியோஸ். ஆஷேக், மக்காரியோஸ், இந்த ரெண்டு மூல பாஷைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்திரீயை பார்த்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்றாரு. அந்த ஆதாமியும் ஸ்திரீயை பார்த்து சொல்லும் போது அவங்க இழந்தது என்னத்தை இழந்தாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? நான் கர்ப்பவதியாகி பிரசவ காலம் எனக்கு இப்படிப்பட்டதா இருக்கும். அது போல ஆதாம் நான் என் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது ரெண்டு பேரும் சந்தோஷம். அப்படியா ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம் ஏற்றிருப்பாங்களா?
அவங்க சந்தோஷத்தை இழந்தார்கள், மகிழ்ச்சி இழந்தார்கள், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் திரும்ப தருவதற்காய் இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல, நாமும் கூட பல வேளையில ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் அவங்க இழந்தாங்க, அந்த இழந்தது அப்படியே மீண்டுமாய் தொடர்ந்து வருகிறது. அவன் இழந்த போது நமக்கும் அந்த உபத்திரம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த உபத்திரம் வந்ததுனால நமக்கும் இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்தது. அப்போ 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அது உனக்கு என்னவா இருக்கும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆசீர்வாதத்தை இழந்து போனோம், மகிழ்ச்சி இழந்து போனோம், சந்தோஷத்தை இழந்து போனோம். அதை மீண்டும் திரும்ப கொடுப்பதற்காய் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆமென். வாசிப்போம். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சாபம், ஆதாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த சாபம், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி சபிக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா யார் சபிக்கப்பட்டது? நாம் சபிக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம இந்த பூமியின் மண்ணினால் எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்குது. அப்ப பூமி சபிக்கப்பட்டால் யார் சபிக்கப்பட்டது? நாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமென். நாம் சபிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஏனால் மண்ணினாலே ஆண்டவர் எடுத்து நம்மை உருவாக்கினார். அந்த மண் சபிக்கப்பட்டது என்றால் நாமும் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ அந்த சாபம் மாற வேண்டும் என்றால் இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்க வேண்டும். ஆமென். அந்த சாப சின்னமா இருந்த அந்த சிலுவையிலே இயேசு தொங்கினால் ஒழிய நம்முடைய சாபம் மாறாது. ஆமென், அல்லேலூயா. அது சபிக்கப்பட்ட ஒரு சின்னமா இருந்தது. கல்வாரி, அந்த சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட சின்னம். அந்த சபிக்கப்பட்ட சின்னத்திலே இயேசு தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த சிலுவை சபிக்கப்பட்டதா இல்லாதபடிக்கு அது ஆசீர்வாதமாய், அது புனித சின்னமாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையிற வரைக்கும் அது சபிக்கப்பட்டது. அவர் அது சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு அது புனித சின்னமாய் மாறினது. அது நம்முடைய சின்னமாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், வசனம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, ஏற்கனவே எழுதியிருக்கிறபடி இந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் எல்லாருமே சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சிலுவையில் அறையும் போது அவர் சாபமாயினார். அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஆமென். இனி நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் உன்னை சபித்தேன், இந்த பூமியை சபித்த, இந்த பூமியை சபித்ததுனால நீ சபிக்கப்பட்டவனா இருந்தாய். ஆனால் நீ இனி சபிக்கப்பட்டவன் அல்ல. உன் சாபத்தை கல்வாரி சிலுவையிலே நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவரை நம்புகிற நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன மகிழ்ச்சியை, இழந்து போன சந்தோஷத்தை அவர் நமக்கு தருவார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவபலன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த தேவபலன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தம்மை தானே ஒப்பு கொடுத்து அவர் நமக்காய் ஏகபலியாய் தொங்கினதுனாலே, அந்த சாபமான அந்த சின்னத்திலே தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலே நம்முடைய சாபத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். நாம் இனி சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. வலது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இடது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், நான் இனி சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. ஆமென். மனுஷனை துரத்தி விட்டு என்ன பண்றார் ஆண்டவர்? மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து தம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடுகிறார். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் மனுஷன் என்ன பண்றாரு? துரத்தி விடுகிறார்.
உறவு துண்டிக்கப்படுகிறது. தேவனோடு இருந்த அந்த வாழ்க்கை இழக்கப்பட்டது. ஆமென். அதுவரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் வரும்போதெல்லாம் அவரோடு கூட உறவாடினார்கள், அவரோடு பேசினார்கள், ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இந்த நாளிலே அவள் துரத்தப்பட்டார்கள். ஆமென். அவளை ஏதேனை விட்டு ஆண்டவர் துரத்தினார். துரத்தும் போது அவரோடு கூட இருக்க வேண்டிய வாழ்க்கை இழந்தார்கள். ஆமென். நாம் கர்த்தரோடு வாழ வேண்டிய வாழ்க்கை நாம் இழந்தோம். அதை மீண்டும் தருவதற்காக இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென். அதை மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கீழ்ந்து பூமி அதிர்ந்து கண்மலை பிளந்தது. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சிலை ரெண்டாய் கீழ்ந்தது. இப்ப இந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல பாக்குறோம், ஆண்டவர் மனுஷனை துரத்தி விட்டாரு. அந்த இருந்த அந்த வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை, அவரோடு கூட ஐக்கியப்படுகிற வாழ்க்கை இழந்தோம். ஆமென். அல்லேலூயா. இழந்த பின்பதாக பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனுஷன்ட்டையும் ஆண்டவர் டைரக்டா வந்து பேசல. ஒருவரை ஏற்படுத்தினார், அவரோடு கூட பேசினார். ஆமென். நோவாவை எழுப்பினார், நோவாவோட பேசினார். ஆபிரகாம் எழுப்பினார், ஆபிரகாமோட பேசினார். மோசே இப்படி பண்ண ஒருத்தர்கிட்ட எழுப்பிய ஒருத்தர்கிட்ட தான் பேசினார். அவங்க தான் கம்யூனிகேட் மீடியேட்டர். அவங்க மீடியேட்டரா இருந்தாங்க. ஒவ்வொருவரும் எந்த மனுஷன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, நேரடியாக பேசல. ஆலயத்தை கட்டும் போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர், பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் போக முடியும், வேற யாருமே போகவே முடியாது. அந்த இடைவெளி இருந்தது. அனுப்பப்பட்டது எந்த மனுஷனும் உள்ள போகவே முடியாது. அது போல அந்த நாட்களிலே அந்த ஒரு தடை இருந்தது, அந்த திரைச்சிலை இருந்தது. இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை கொடுக்கும் போது அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. ஆமென். அன்னைக்கு துரத்தப்பட்ட நாம் மீண்டுமாய் சேர்த்து கொள்ளப்பட்டோம். அந்த திரைச்சிலை கிழிந்த மாத்திரத்திலே அந்த இடத்துல இழந்து போன ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே இழந்த அந்த வாழ்க்கையை மீண்டுமாய் இயேசு தம் ஜீவனை கொடுத்து மீண்டுமாய் சேர்த்து கொண்டார். இனி யாரு வேணாலும் ஆண்டவர் சமூகத்துல டைரக்டா போலாம். ஆண்டவர் டைரக்டா இடைப்படுவார். ஆமென். அது நான் கூட தேவை கிடையாது, யாருமே தேவை இல்ல. உங்கள் முழங்காலுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுப்பார். அந்த இடைவேளை கர்த்தர் மாற்றினார். அந்த திரைச்சிலை கர்த்தர் கீழ்த்தெடுத்தார். ஆமென். என்னை விட்டு விலகி நீ போன்னு சொல்லி துரத்தி விட்ட வாழ்க்கை கர்த்தர் மாற்றி மீண்டுமாய் சேர்த்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை எதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும்போது லூக்கா தெளிவா இந்த காரியத்தை குறித்து எழுதுறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாரு பாத்தீங்கன்னா 23:45 வசனம் சொல்கிறது, சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் ரெண்டாக கிழிந்தது. ஆமென். இப்ப இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கல்வர்களை இயேசுக்கு பக்கத்துல வலது பக்கமோ இடது பக்கமோ ரெண்டு கல்வர்களை அறையிறாங்க. அரைஞ்ச பின்பதாக அதுல ஒரு கல்வன் சொல்றான், நீரும் தேவகுமார்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்க மீட்டுக்கொள்ளும் சொல்லி கேட்கிறான். மீட்டுக்கொள்ளும் சொல்லி கேட்கும் போது இன்னொருத்தன் என்ன பண்றான், இவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இவன் மனம் மாறி நமக்கு கிடைச்ச தண்டனை நியாயமான தண்டனை, ஆனால் இவரோ ஒரு பாவம் அறியாதவர், இவருக்கு இந்த தண்டனை நியாயமானதல்ல என்று பேசின பின்பதாக இவன் என்ன கேட்கிறான், இந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஏதேன் தோட்டத்துல துரத்தப்பட்டது கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை நோக்கி இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்ப, பரதேசில் இருப்ப. அன்னைக்கு நான் உன்னை துரத்திட்டேன், ஆனா உன்னை திரும்ப சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு இழந்து போன என் உறவை இழந்து போன, என்னோடு கூட இருக்கிற வாழ்க்கை இழந்து போன, ஆனால் இனி நீ என்னோடு கூட இருக்க போகிறாய். ஆமென். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொல்லி ஜீவனை கொடுத்த மாத்திரத்திலே திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த வேத பகுதி வீட்டுல போய் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். மனிதனை துரத்தினார், அதே மனிதனால இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன மாத்திரத்துல அதுக்கு தடையா இருந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நாம் இழந்த அந்த ஐக்கியத்தை, நாம் இழந்த அந்த வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை இழந்து போனோம். ஆனால் இயேசு தேடி வந்து இந்த திரைச்சிலை ரெண்டாய் கிழித்து மீண்டுமாய் நம்மை சேர்த்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் வந்து நான் இருக்கிறதுல நான் உங்களை என்ன பண்றேன், இனி நீ துரத்தப்பட்டவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கை துரத்தப்பட்ட வாழ்க்கை அல்ல, என்னோடு கூட வாழ போகிற வாழ்க்கை, கர்த்தரோடு கூட வாழ போகிற வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. நாம் துரத்தப்பட்டவர்கள் அல்ல, இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு நமக்காய் வந்திருக்கிறார். இழந்து போன அதிகாரத்தை திரும்ப தருவதற்காய், பிள்ளை என்ற அதிகாரத்தை திரும்ப தருவதற்காய், அந்த உறவை மீண்டுமாய் தருவதற்காய் நம்மை தேடி வந்தார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவதற்காக இயேசு நம்மை தேடி வந்தார். இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவதற்காக இயேசு நம்மை தேடி வந்தார். இழந்து போன அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை மீண்டுமாய் நமக்கு திரும்ப தர இயேசு நம்மை தேடி வந்து தம் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி பல பாடுகளை பட்டு நமக்காய் மரித்து உயிர் தெழுந்து அதை எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென், அல்லேலூயா. நாம் எழும்பி தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்போம். நம் கரத்துல காணிக்கை எடுத்துக்கொள்வோம். இந்த பாடலை பாடுகிற வேளையில நம் கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை நாம் செலுத்தலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம் சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம். அப்பா, விதைக்கிற இந்த விதையானது ஆண்டவரே 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். விதைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இது 30, 60, 100 பலன் தரட்டும். ஆண்டவரே, விதைக்கிற காரில் ஒன்று வீண் போகாதபடி ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிருபை தருவீராக. காத்து நடத்தும், ஆஸ்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மாணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மாணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.